போன பதிவில் நம்ம டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் நிறைவானது, அதாவது பைபிள் வரும்போது குறைவானது இந்த வரங்கள் எல்லாம் செயல்படாமல் போய்டும்னு சொன்னதை அவர் பொய்யா மாற்றி திருத்து பேசின ஒரு வசனத்தை நம்ம கரெக்டாக பார்த்தோம். இந்த பதிவில் தொடர்ச்சியாக அவர் வரங்கள் ஏன் சீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, ஆனால் அது தப்பு, வேத வசனத்தின் அடிப்படையில் ஏன் சீஸ் ஆகலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. ஏன் ஒழிந்து போயிடுச்சுன்னா, பூர்ணமானது வந்த உடனே அவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. பூர்ணன்றது வேத புஸ்தகம், பூர்ணன்றது வேத புஸ்தகம் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அது இங்கே ரிலேட் பண்ணி அது இங்கே சொல்லலைன்னு போன பதிவில் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். வேத புஸ்தகம் எழுதப்பட்டு முடிந்ததுக்கு பிறகு இப்போ எல்லா வெளிப்பாடும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இப்போ பைபிள் வழியாகவே இருக்குது. கர்த்தர் அதன் வழியாக தான் பேசுகிறாரு நம்மோட கூட. கரெக்டு தான், கர்த்தர் அதன் வழியாக தான் பேசுகிறார் நம்மோடு கூட. ஆனால் ஒரு மனிதன் இந்த பைபிள் தான் ஆண்டவருடைய வார்த்தைன்னு எப்படி நம்புவான்? இப்போ அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாயினால் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசினார். ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாக அதுதான் தேவனுடைய வார்த்தைன்னு நிரூபித்தார். இன்றைக்கி பைபிள் மூலமாக எல்லாருக்கும் அந்த நற்செய்தி போய் சேருது. ஆனால் அதுதான் உண்மையிலே பைபிள் ஆண்டவருடைய வார்த்தைன்னு அற்புத அடையாளங்கள் மூலமாக இல்லைன்னா வரங்கள் மூலமாக ஆண்டவர் அந்த ஆண்டவரை அறியாத மக்களிடம் நிரூபிக்க மாட்டார்னு நம்ப சொல்கிறீங்களா? முன்னெல்லாம் ஊழியக்கார் மூலியமாக சொப்படுத்தலுமா பேசினார். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனிடத்தில் தேடினார்கள்னே சொல்லியிருக்குது. தீர்க்கதரிசி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கின்றவன். தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. முன்னெல்லாம் இப்போ அப்படின்னு பேசும்போது அவர் எதை மீன் பண்ணுறாருன்னு தெரில. பொதுவாக ஆனால் நம்ம எதை மீன் பண்ணணும் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையில் அப்படி தான் மீன் பண்ணி ஆகணும். சரியா? பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் மோசையோடு பேசுவார், சுற்றி இருந்த மக்கள்கிட்ட பேசுவார். ஆனால் இவங்க பயந்துருவாங்க, ஐயோ இடி முழக்கம் மாதிரி கேட்குது, டேய் எதாக இருந்தாலும் என்கிட்ட பேச வேணாம், நீயே கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க மோசைக்கிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரோடையும் பேசுகிறாரு. அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் எல்லாருக்குமே கேட்கும். அதனால தான் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் ஆண்டவர் டைரெக்டாக யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. தீர்க்கதரிசி அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் புதிய உடன்படிக்கையில் இருந்தாங்கன்னு சொல்கிறத விட இருக்கிறாங்க. அது பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. அப்போஸ்தலர் 21:9 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். 11 அவன் எங்களிடத்தில் வந்து பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அடுத்து 12 இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். யார? பவுலை போவானா, ஏன்னா இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது பார்த்ததுன்னு பவுலுக்கு ஆபத்து நடக்க போகுதுன்னு சொல்லி போகாதீங்கன்னு கம்பல் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். தெரியுதா? டேய் ஓகேடா இருக்கட்டும், என்னையே நீங்கள் இன்னும் பலவீனப்படுத்துறீங்க, நீங்கள் ஏன் அழுகுறீங்க? முதல்ல நானே அழலை. அங்கே போய் கட்டப்படுறதுக்கு, அதாவது காவல் கட்டப்படுறதுன்னா எனக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு மட்டும் இல்லை, என்னை கொன்னாலும் நான் சாவறதுக்கும் ரெடியாக இருக்கேன், என்னை விடுங்க அப்படின்றார். 14 அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவது என்று அமர்ந்திருந்தோம். சரி, இப்படியான சூழ்நிலையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மத்தியில் இன்னைக்கு செயல்படுத்தவே மாட்டார், ஏன்னா பைபிள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம்? சரி, பைபிள் வர்றதுக்கும் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, அதனால இப்படி ஒரு சம்பவம் மூலமாக பேசினாருன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது கோரிலேஷன் இருக்கா? நிச்சயமாக இல்லை.
அன்னைக்கே பைபிள் எல்லாருடைய கையிலையும் இருந்திருந்தாலும் இந்த சம்பவம் நடக்கிறது யாருக்கு என்ன யூஸ்? முதலாவது பவுலுக்கு, அவருடைய ஃபெய்த்தில் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு. இரண்டாவது, அவர்களை சுற்றி இருந்தவர்கள் பாலை வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு சொல்லி இவங்கெல்லாம் கலங்குறாங்க. ஆனால் பால் நான் மறிக்கிறதுக்கும் ஆயத்தம்னு சொல்லும்போது அந்த சுற்றி இருந்த க்ரௌடுக்கு ஒரு வேற, எனக்கு இத்தனாயிரம் வருஷம் கழித்து எனக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி கிடைக்குது. என்னடா கேஸ் போடுவோம், என்னடா பண்ணுறோம், நான் எதுக்கு ரெட்ரா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு புது எனர்ஜி கிடைக்குது. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு கிடைக்காது. இப்போ வரங்கள் பொதுவான நன்மைக்காக அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. எதுக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா காமன் குட், அவனவன் தன்னுடைய அப்படின்னு இருக்கும். ஆனால் ரூட்டில் பார்த்தீங்கன்னா காமன் குட், பொதுவான நன்மைக்காக. இப்போ இங்கே ஒரு வரம் செயல்பட்டது அந்த காங்கிரிகேஷனுக்கு ஒரு பொதுவான நன்மைக்காக தானே. அந்த நன்மை இன்னைக்கு பைபிள் வந்துருச்சு, அதனால தேவையில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு கேட்கறதுக்கு ஜனங்க போனாங்க. அந்த காலத்தில் ஜனங்களோட கர்த்தர் பேச மாட்டார், ஊழியக்கார் வழியாக தான் பேசுவார். இதுவுமே ஓரளவுக்கு தான் ஏற்புடையது. ஏன்னா அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து ஊழியக்காரர் மூலமாக தான் பேசுவார், ஜனங்களோட பேச மாட்டாருன்னும் போது நம்மளே ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, நார்மலாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜனங்களாகவே இருப்பாங்க, அது இல்லாமல் அதே ஆண்டவருடைய பிள்ளைகளில் ஊழியக்காரராக ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி ஆகுது. நிச்சயமாக அப்படி கிடையாது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். உதாரணமாக யாக்கோபு கிட்ட பேசினார், அவர் ஊழியக்காரர்லாம் இல்லை. தாவீது, சாலமன், இப்போ ஊழியக்காரர் இல்லைன்னொன்னே இவங்க சொல்கிற மாதிரியான ஊழியக்காரர் இல்லை. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களெல்லாம் நடத்துகிறேன், என்ன ஆண்டவர் பூர்ணப்படுத்திட்டாரு, நான் உங்களெல்லாம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒன் மேன் ஷோ நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஊழியக்காரர்கள் அப்படின்றது தான் மீன் பண்ணுறாங்க. நிச்சயமாக இல்லை. யாக்கோபுட்ட ஆண்டவர் பேசினார், ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசினார், ஆகார்கிட்ட ஆண்டவர் பேசினார். ஆகார்கிட்ட ஆண்டவர் பேசினார்னா ஆகார் ஊழியக்காரியா அப்படின்னா இவங்களுடைய பாணியில் நிச்சயமாக கிடையாது. இப்படி பல பேர்கிட்ட பேசினார் ஆண்டவர். விஷயம் என்னென்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேசுகிறாரு, அவர்களுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள்ட்ட பேசுறதில்லை. கடைசியில் இந்த பைபிள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், எல்லாமே வசனத்தின் மூலியமாக தான் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் பைபிள் வாசிக்கும் போது பேச மாட்டார், அதை தியானிக்கும் போது தான் பேசுவார். வாசிக்கும் போது பேச மாட்டார், தியானிக்கும் போது தான் பேசுவார். இது எல்லாமே சரியான விஷயம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட ஆண்டவர் எப்போ வேணால் பேசுவார். நீங்கள் பைபிளே வாசிக்காமல் இருக்கும்போது கூட பேசுவார். நம்ம அது நமக்கு அப்படி ஒன்று நடந்ததுன்றதுனால அதை ஒரு ரூலாக கொண்டு வர்றது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர் எனக்கு பல விதங்களில் இடைப்பட்டிருப்பார். அதனால் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. உதாரணமாக நான் வந்து பல விதமான அடிக்ஷன்ஸ்குள்ளே போய் என் வாழ்க்கையை இழந்து இருக்கும்போது ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து மாற்றிட்டார். அந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து என்னை விடுபட வச்சது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய அற்புதம். என்னடா இத்தனை வருஷமாக நம்மளால் முடியாததை இப்படி ஒரு செகண்டில் மாற்றிட்டாருன்னா ஆண்டவரை நான் நம்புகிறேன். அதனால என் பசங்கள்லாம் எப்படின்னா கெட்டு போங்கடா, நீங்கள் கெட்டு போய் உங்கள் வாழ்க்கையை விடுற ஸ்டேஜில் ஆண்டவர் தூக்குவார்றா அப்படின்னு சொல்லி அவனுங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பலாமா? என்னுடைய பர்சனல் அனுபவத்தினால இப்படி தான் எல்லாருக்கும் செய்வாருன்னு சொல்லலாமா? அல்ல, ஆண்டவர் வந்து வேதத்தை தியானிக்கும் போது தான் பேசுவாருன்றதெல்லாம் ஏற்புடையது அல்ல. பைபிள் வாசிப்பு வேற, தியானம் வேற. அதனால தான் சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ இந்த தியானன்றது தினசரி பைபிளை வாசிக்கும் போது ஒரு ஆர்டராக வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அத்தியாயம், புதிய ஏற்பாட்டிலேருந்து. அப்போ தான் நமக்கு அந்த சரித்திர பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வாசித்தோன்னா அர்த்தத்தை நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம வியாக்கியானிக்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா அதனால தான் வியாக்கியானம் நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துருவோம். அதனால தான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு அங்கே கொஞ்சம் வாசித்து அப்படியே அங்கேயே நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, பைபிள் வந்துருச்சு அதனால் தீர்க்கதரிசன வரங்கள்லாம் போயிடுச்சுன்னு. ஆனால் இங்கே கொஞ்சத்தை வாசிக்க விட்டுட்டீங்க. அந்த இங்கே கொஞ்சம் வாசிக்க விட்டதை நான் இப்போ வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும்
பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இப்போ இந்த வசனத்தை நம்ம சொன்ன உடனே ஏற்படுத்தினார், அது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம பேசும்போது அது இல்லைன்னு புரியும். 29வது வசனம், எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா. இதுக்கு அடுத்த வசனம் தான் ஹைலைட்டு. அது முடிஞ்சு போன விஷயம் இல்லை, கண்டினியூ ஆகிற விஷயம்னு. அப்போஸ்தலர் 12:31, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்போ முடிஞ்சிருச்சு, ஏற்படுத்தினார் பாஸ்ட் டென்ஸ்னா, இப்போ ஏன் நாடுங்கள் அப்படின்னு ஒரு உபதேசமா சொல்லணும். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை வரங்களை நாட சொல்றாரு. இப்போ மறுபடியும் இன்னைக்கு போலியா இவனுங்க வந்து கையை வச்சோன்னு உள்றது இப்படின்னு ஒன்று அப்படின்னு ஒன்று, அதை நான் பேசலை. சீக்கிரக்கா மக்கரக்கான்னு பேசுகிறாங்கல்ல, அதையும் நான் பேசலை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் வரங்கள் செயல்படுவது உண்மை. ஆண்டவர் வரங்கள் மூலமாக இன்னைக்கும் இல்லை நாளைக்கு ஆண்டவர் வருகை வரைக்கும் செயல்படுறார் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் இருக்குது. அடுத்தது 1 கொரிந்தியர் 14:1, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆப்வியஸாக தீர்க்க தரிசன வரம் அப்படின்னா அதில் மேஜர் பார்ட்டு ஆண்டவருடைய வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு எடுத்து செல்றது தான். இதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. ஆனால் அந்த அகப்பு தீர்க்கதரிசி அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னொரு இடத்துல கூட அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்போஸ்தலர் 11:27, அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அதுக்கப்புறம் வந்து பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி சேகரிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 14:1 சொல்கிறாரு, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 2வது வசனம், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 3வது வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும். மனுஷருக்கு பக்தி விருத்தி எப்படி உண்டாக்க முடியும்? தீர்க்க தரிசனம் உரைத்தல் மூலமா. எப்படி? தீர்க்க தரிசனம் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து அவங்களுக்கு சொல்றது மூலமா. புத்தியும் ஆறுதலும் எப்படி? பாலுக்கு அங்கே நடந்த இன்சிடென்ட், உருமால்கள் எடுத்து கட்டிட்டு அங்கே கொண்டு போவாங்கன்னு ஏற்கனவே சொல்லி அதுக்கான தைரியத்தை வர வச்சு அதுக்கப்புறம் தைரியத்தோட பால் போறாருல, அங்கே மக்கள் காங்கிரிகேஷனுக்கும் அந்த தைரியம் வருதுல்ல, உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஸோ ஆப்வியஸாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். அதுதான் நான் சொன்ன காமன் குட் வரங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்படி நீங்க சொல்றதுனால எத்தனை நபர்கள் சந்திக்கப்பட்டிருக்காங்க? அப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள்? எவ்வளோ பேர் இப்போ ஊழியக்காரர்களை எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் எழுதுறதுனால 9 வரங்களில் ஒன்று டிசைனிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, ஆவியை பகுத்தறியும் வரம். அடுத்த பதிவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். 9 வரங்களில் டிசைனிங் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது. அதை நான் எழுதுறதுனால நிறைய பேர் வந்து அதை பகுத்தறிய ஆரம்பிச்சிட்டாங்க, டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழியர்களை எடை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே. அந்த 9 வரத்தில் ஒன்று தான் தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம். அது காணாமல் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, நிறைவாயிடுச்சு. நிறைவானது வரும்போது குறைவானது போயிடுச்சுன்றீங்களே, இது நியாயமா? அடுத்த பதிவில் பார்ப்போம்.